அவினாசி நேயர்களுக்கு வணக்கம். அதிரடியா ஒரு உத்தரவு போட்டுருக்க பாத்தியா? மிக பயங்கரமான ஒரு விஜய் சார் வந்து அதிரடியா போட்டுட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஊழல் அந்த வார்த்தையே வந்து இங்க பேசக்கூடாது, ஊழல்ன்ற வார்த்தையை அகற்று. அப்படி யாராவது ஊழல் செஞ்சீங்க அப்படி தெரிஞ்சாலே, யார் வாயிலா ஊழல்னு வந்துருச்சுனாலே, ஆமா அது சரி, யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, எல்லாம் எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிடுவேன் தெரியும்ல. அப்படிதான் மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அதிரடியா சொல்லியிருக்காரு. அதிரடியா அமைச்சரவை மீட்டிங் நடந்தது இல்லையா, பட்டாசு கிட்டாசு எல்லாம் வச்சு பின்னாடி டமால் டமால் வெட்டிக்கு இங்க சொல்லிட்டே இருந்தாரா? அது இல்ல, அமைச்சரவை கூட்டம் வந்து இப்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? ஆமா. அதுல வந்து பட்ஜெட் தாக்கல் பத்தி, நாட்டோட நலன் பத்தி, அடுத்த தொழில் முதலீடு பத்தி, இப்படி எல்லாம் வரிசையா பேசிட்டு வரும்போது தொழில் முதலீடு பத்திக்கிறது நம்ம கிட்ட விவாதிக்கிறாங்க. இப்ப எப்படி அமைச்சரவை கொண்டு வர போற, அசம்பிளி எப்படி பேசுறது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. சில விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற போது 2500 ரூபாய் எப்போ வருமாப்பா? அதாவது வந்துடும், கூடி சீக்கிரம் வந்துடும். அது பயப்பட ஒண்ணும் இல்ல, அதுவும் கூடி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் தங்க மதுரம் அதுக்கு ஆர்டர் போட்டாச்சு, அது வந்துடும். டெண்டர் விட்டுருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? டெண்டர் போட்டாச்சு இல்லையா? எங்க பாலு ஜுவல்லர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அது ஆர்டர் போட்டாச்சு, டெண்டர் விட்டாச்சு, வந்துடும். இப்படி இருக்கும்போது தான் இந்த இது கொண்டு வந்திருக்காரு. அதிரடியா ஊழல் வந்து யாரும் செய்யக்கூடாது, அது யாராவது செஞ்சா கூட கட்சியில இருந்து தூக்கிடுவோம், உடனே வெளியே பதவி இருந்தா பதவி பறிக்கப்படும், பதவி பறிச்சிடும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இப்ப போக்குவரத்து துறையில வந்து டிக்கெட் கட்டணம் உயருது அப்படின்ற மாதிரி தகவல் இல்ல, அது வந்து முடிஞ்சது குறைக்கணும், அது வந்து உயர்த்தாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட 7 ரூபா சேவ் பண்ணிக்கிறாங்க, அப்புறமும் ஏன் கட்டணம் உயர்த்தம் நடக்கப்படுது? அது குறைக்கிறதுக்காக ஐடியா போட்டுருக்காரு. ஓஹோ, இப்ப இந்த மாதிரியான நிறைய நல்ல ஐடியாஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான், பாராட்டக்கூடிய ஒண்ணா இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீமானன் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டா இருப்பா. என்ன சொல்றாரு? விஜய் நான் புடிச்சு ஏறிவிட்டாரு. என்ன கேட்டாரு? என்னன்னா, இந்த வந்தே மாதர பாடல் கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல, அது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆதரவு கட்சியில கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல, அண்ணன் சிஎம் அண்ணன் விஜய் அண்ணன், அவரு வாய திறக்கலையாம்பா வந்தே மாதர பத்தியா? ஏன் வாய திறக்கல? வாயில என்ன விசில் வச்சுக்கிறீங்களா? நீங்க பேசுறது சரியில்லையே, நீங்க நடந்துக்கிறது சரியில்லையே, அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து, குந்தகம் விளைவிக்கிற வகையில இருக்கக்கூடிய பாடல் வந்தே மாதர பாடல், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா? அது தெரியாம பேசும்போது என்ன சொல்லுவாரு, சும்மா நாசா நாசா நாசன பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா ஆக்ஷன் இறங்கிட்டு பாரு, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆமா, தெரியாம இருந்திருக்கலாம். ஆக்ஷன் இறங்கிட்டாரு, சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது. அரசு நிகழ்ச்சியில கட்டாயம் வந்தே மாதரம். அதுல குறிப்பா என்ன சொன்னாருன்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அந்தந்த மாநிலத்துக்கான பாடல்கள், அடுத்து வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம். அது ஏன் தேசத்துக்கு மட்டும் 2 பாடல் இருக்குது? 2 டைம் வருது பத்தியா? அது தவறானது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஏன் வந்தே மாதரம் வேணாம் சொல்றாங்களே, இந்து மதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒண்ணு இருக்கு. இதனால இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல. இவ இப்படிப்பட்ட சில அபூர்வத்தனமான பாடல்கள் எல்லாம் இங்க தேவையில்லைன்னு சொல்லிதான் தேசிய, ஏன்னா இது 1882 எழுதப்பட்ட பாட்டு, அப்ப எழுதுனதே இன்னும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது தேச ஒற்றுமையை பேசல. ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர் எழுதுன ஜனகணமன கதி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஒற்றுமையும் பேசுவாங்க. ஜனகணமன கதி கெத்தல வந்து அந்த மாதிரி எல்லாம் பல பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை மீறி பல ஒற்றுமைகளை பேசுனதுதான் நம்ம இந்த பாடல் தேசிய கீதம் அப்படின்றது. அதை மீறி இவங்க கொண்டு வர்றது ஏதோ திணிப்புக்கான வேலை அப்படின்ற மாதிரி போட்டு கடுமையா, நீங்க வாயை திறக்கல அப்படின்னா உங்க மீதும் நடவடிக்கை பாயும், உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரு கடுமையா பேசியிருக்காரு. விஜய் சாருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. எச்சரிக்கை விஜய் சார் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்தாரு, இப்ப விஜய் சாருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த பக்கம் அவர் எச்சரிக்கைன்னா இந்த பக்கம் இவரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும்போது இப்ப எடப்பாடியும் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அவரு ஒரு எச்சரிக்கை நான் மட்டும் சலிச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா பதவி பறிச்சுட்டாரு, பொறுப்பு பறிச்சுட்டாரு. 11 பேரோட பொறுப்பு பறிச்சுட்டாரு. இவர் சும்மா இருந்தா அவங்களே ஆபரேஷன் நல்ல கூட்டு போயிருப்பாங்கல்ல. ஏன் அவர் இப்படி பண்றாரு? சண்டை நடக்குது இல்ல, சர்மா வெளியே போயிட்டாரு இல்லையா? ஆமா ஆமா. அதனால அவர் கூட சம்பந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி ஆதரவாளர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்து அடிதடி அப்படி இப்படி ஈடுபட்டு வந்தாங்கல்ல. இதனால டென்ஷன் நம்ம எடப்பாடியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பேரோட
பொறுப்பு வந்து அதிமுக வந்து விலகிட்டாரு. உங்களுக்கு எதுக்கு அதிமுக சம்மந்தம் கிடையாது, வெளியே சம்பந்தமே கிடையாது, வெளியே போ, வெளியே ஜாவ். அந்த அதிரடியான ஒரு நடவடிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம இனிமேல் யாராவது இது மாதிரி நடந்தா அவங்கள வந்து கட்சியில தூக்குறதா முடிவு பண்ணிட்டாரு. சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க இதுக்கு மேல அண்ணன் ஃபயர் தான் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு களத்துல இறங்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு கள முடிவுலதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல எடுத்திருந்தாரு. உட்கட்சி விவகாரத்துல ஓபிஎஸ் விலகிறதுல சேர்க்கறதுல நீங்க யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு. பாவம் 11 மணி வரலும் உட்காந்து ஹோட்டல்ல உட்காந்து போன் அடிக்கிறாரு, யாருமே எடுக்கல. நயினார் நாகேந்திரன் கூட எடுக்கல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம திமுகவோட போயிடும் சொல்லி அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப இதே மாதிரி திரும்பவும் கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு சொல்லலாம் எடப்பாடி அவர்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவு கட்சியை வளர்க்குமா இல்ல திரும்பவும் அகல பாதாளத்துல இருக்கிறத இன்னும் குழி தோண்டி புதைச்சிருமா? இல்ல, வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. தாவேக்கா பக்கம் போன ஒரு சில மறுபடியும் திரும்ப வரன்றாங்க, ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா தாவேக்கா கிட்ட போயிட்டாங்க, போன இடத்துல புஷியானது ஒரே சண்டையா. செங்கோட்டையும் ஆதவர்ஜனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மொத்த பேரும் அதிமுக இருந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. புஷியானதுக்கு ஒரு பக்கம் சண்டை. வாத்தியாரே நான் என்ன பண்ணிக்கிறேன், முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் கட்சி நடத்தினா நீ ஆளை கூட்டு வரேன் அவங்களுக்கு சண்டை. அதுவும் வந்த புதுசுலயே நான் என்ன சொன்னேன் தெரியுமா, ஸ்டேஜ்லயே யார் யாரெல்லாம் வந்து சைக்கிளை மெச்சின்னு ஊர் ஊரா போய் போஸ்ட் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்னு புஷியானது முன்னாடி சொல்லிருக்காரு. புஷியான சைக்கிள் ஓடி இருப்பாரு போல, அவரு போய் ஓட்டிக்கிறாரு. அவர் தெரியல, 2 வீலர்ல தான் வரும், எல்லாரும் கார்ல வருவாங்க, அவர் 2 வீலர்ல தான் வருவாரு, பைக்ல அப்படி மாசம் வருவாரு. ராம்போ அந்த மாதிரி ஒரு மாசம் செட் ஆகுமா என்ன? செட் ஆகாது, என்ன பண்றது, வேற வழி இல்ல. டக்குன்னு அதான் ஞாபகம் வச்சு அந்த பாட்டு அந்த பாட்டை போட்டுப்போம். இல்ல வானம் வாவும் வாவும் வானம் வாவும் வாவும் வானம் அப்படி வருவாரா? இப்பெல்லாம் போட்டு நல்லா இருக்காது, அவரே வச்சுட்டு எனக்கு யாரும் அந்த பாட்டு போட்டு கேட்டுருப்பாரு. ஆமா ஆமா. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ப தாவேக்கா வந்து உட்கட்சி பூசல் நடந்துருக்கு. தாவேக்காக்குள்ளேயே இப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக நடந்தது, இப்ப வந்து தாவேக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா அவங்களுக்கு அதிமுக காரங்க எங்க போனாலும் அங்க உட்கட்சி பூசல் நடக்குமா? அவங்க வந்து கத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு போறதெல்லாம், நீ ஏன் இப்படி இருக்கா, அவனை பாரு எப்படி இருக்கா அப்படின்னு அவங்களும் சண்டை. ஓ, அப்ப இது எடப்பாடியோட மாஸ்டர் பிளானா? அவர் போய் தாவேக்கா காலி பண்ண முடிவு பண்ணிருப்பாரு கூட. அங்க இப்ப தாவேக்கையில எங்க பார்த்தாலே சண்டை நடக்குது. எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எனக்கு பதிவு கொடுக்கல, நான் எப்ப இந்த கட்சியில இருக்கேன், கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது, இவரு வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிருப்பார்ல ரசிகர் மன்றத்துல அதெல்லாம் எடுத்து போட்டு நான் எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தாவணும், பதவி கொடுத்தாவணும் அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுறாங்க. மாவட்ட செயலாளர்களுக்குள்ள போட்டி இருக்குது. மாவட்ட செயலாளர் யார், அதுவும் இவங்க 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம்னு வச்சுக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள எப்படியும் ஒரு மினிமம் 3ல இருந்து 4 தொகுதிகள் இருக்கும். ஆனா இவங்க 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் 137 பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு 38க்கு 38 விரிவாக்கம் பண்ண போறதாவும் தகவல் இருக்கு. இப்ப இருக்கிறீங்க, நான் இப்ப கண்ட்ரோல் பண்றது வந்து இப்ப எல்லாம் தாண்டி போகுது இல்லையா? தவறு நிறைய தவறு நடக்குது, லஞ்சம் ஆகுறதுன்னு நிறைய நடந்துருக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இப்ப அதை விரிவாக்கம் பண்ணிட்டா கண்ட்ரோல் பண்றாங்களாமா? இல்ல, அப்போ வந்து நீ வந்து இப்ப டக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் அதுக்கு ஒரு நடவடிக்கை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும்ல, அதனால அப்படி போயிட்டு. ஆக விஜய் என்ன சொன்ன வார்த்தையை அவனுக்கு கடைபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை தான் வகுப்பாங்க. விஜய் சார் சொன்னதா, இப்ப விஜய் சார் வந்து FDFSக்கு வந்து இவ்வளவு பேர் வரீங்க, சண்டை போறீங்க, காசு வரீங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு கேட்டாங்களா யாராவது? இல்லையே, அப்பயே கேட்கல, இப்ப எப்படி கேட்பாங்க? அது நம்ம கரெக்ட் தான். இப்ப அதே மாதிரிதான் ஜனநாயகன் படம் விஜய் சார் சொன்னா கேக்குற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ராஜ்மோகன் ஐயா, புஷியானது ஐயா. இப்ப இவங்க ஒரு சிலர் மட்டும் தான் அவர் சொன்னா கரெக்டா கேட்டுருவாங்க, கரெக்டா கேட்டுக்கிறாங்க, மத்தவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா, புஷியானந்தன கூட திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாரு. சேரையா தூக்குற, சேரையா எடுக்கிற, நீ சேரெல்லாம் எடுக்க கூடாது, கீழே வை, மேல ஏறுறீங்க அப்படி திடீர்னு அவரும் டென்ஷன் ஆயிடுவாரு. வாடகை கேட்பானோ? சேருக்கு வாடகை இல்ல, அதெல்லாம் கேட்பாங்க. நிறைய சேர் வர ஒட்சி போட்டு போயிடுறாங்க. செலவு எல்லாம் இதுல கட்சி காசுல பாக்க வேண்டியதாகுது. என்ன பண்றது, கட்சி காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்காக நீ அவங்களை பாராட்டணும்ல. என்னவோ உண்மைதான். ஆட்சியும் அவங்களே, பதவியும் அவங்களே, அவங்க வேணா எந்த சேர் வேணாலும் போடலாம், தாராளமா போடலாம்.